ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் இன்னும் பண்ணுறீங்க பாருங்க. நான் காலையில் வந்தோடனே கொஞ்சம் சாப்பாடு அரிசி கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி பரபரன்னு வேலை இருக்குது. இன்றைக்கி எங்களுக்குலாம் லீவு. ஆனால் பையனுக்கு வந்து வேலைக்கு போகணும். அவருக்கு சண்டே ரொம்ப பிஸியாக இருக்கும். இது 2 கடலை போட்டு இன்றைக்கி சுண்டல் 2 இது கொஞ்சம் அது கொஞ்சம் தான் இருந்தது. 2 போட்டு முன்னாடியே வச்சுட்டேன். சாயா வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு சிக்கன் பண்ண போகிறேன். சிக்கன் எடுத்து கழுவி வச்சாச்சு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம சமையல் பண்ணலாம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சுண்டலும் தாளிச்சு விட்டுறலாம். பையனுக்கு ரெடி ஆகிட்டோம், குளிக்க போயிட்டாரு. வந்த உடனே நேரம் ஆகிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். எனக்கு சொன்னார் நேற்று நைட்டில் சீக்கிரம் போவேன், 8 மணிக்கெலாம் போவேன்னு. அதனால் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு. சுண்டலை தாளிச்சிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம சிக்கனுக்கு வச்சிடணும். இந்த பாத்திரத்தில் சுண்டலை போட்டு வச்சிடணும். சாப்பாடும் வெந்துட்டு சாப்பாடும் வடிக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமிக்கு சுண்டல் தான் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க இப்போ நம்ம சிக்கன் ஒரு ஜீரகம், கடுகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மசாலா, ஒரு பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர், உப்பு, மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம சிக்கனை போட்டுருவோம். இது ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் மசாலா பிடிக்கும், சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். சாப்பாடும் அடித்தாங்க. அதை காக்காக்கு எடுத்து வச்சுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஜார் கழுவுன தண்ணி குறைய தான் தண்ணி ஊற்ற, நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும், இது பையனுக்கு கட்டியாக இருக்கணும். எப்படி எடுத்துன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, எங்கள் பையனுக்கு சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அவர் எப்போவுமே சிக்கன் பண்ணாலுமே நான் உருளைக்கிழங்கு போடுவேன் அவருக்காக. இங்கே ஒரு கிளாஸ் ரவை வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லூஸ் உப்புமானா இப்படி கொஞ்சம் குழுன்னு இருக்கும். அதுவும் சிக்கனும் நல்லாயிருக்கும். எங்கள் பையனுக்கு அந்த மாதிரி கேட்டதால வச்சுட்டேன். நல்லா வறுக்கட்டும். வறுக்கிற வரைக்கும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலை குட்டி குட்டியாக சாப் பண்ணுற டைம் இல்லை, கையால் பிச்சு போட்டுட்டேன். இதுக்கு இடையில் எங்கள் காக்காவும் வந்துட்டார். அவருக்கு பிஸ்கெட்டை கொடுத்துருவோம். எப்போவுமே ரெடி எடுத்து எப்போ வருவார், எப்போ வந்து கேட்பாருன்னு. எங்கள் பிஸ்கெட்டு சிக்கன் ரைஸ், தண்ணி வாங்கலாம், சாப்பாடு கொடுத்துடலாம். அவளும் வெயிட்டிங்கில் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உப்புமா பண்ணலாம். வெங்காயம், பச்சை மிளகா கருவேப்பிலை கலைய. இந்த உப்புமா வந்து கொஞ்சம் குழுன்னு வைக்க போகிறேன். அப்போ 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சாதான் சரியாகும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். அவருக்கு உப்புமா வந்து அவ்வளோ பிடிக்காது. இருந்தாலும் இப்போ வேறு சிக்கன் கூட உப்புமா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறா. அது கொஞ்சம் கட்டியாகவே இருக்கக்கூடாது. இந்த 2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் வாங்க. 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. இப்போ கொதி வந்ததும் உப்புமாவை கிண்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு 1 கிளாஸ் ரவை 3 கிளாஸ் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து உப்புமாவோட குவான்டிட்டி வந்து கூடும் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ நம்ம தண்ணி கொடுக்க வைக்கிறோமோ அவ்வளோ அதோட குழுக்குழுனாகி குவாலிட்டி கூடி வரும். நம்ம உப்புமா ரெடி, நம்ம சிக்கனும் ரெடி. வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட், உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சமையல் ஐட்டினி இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து கொடுக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு எனக்கு டிஃபனை தேடு, மூடியை தேடு. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அப்படி ஆகுமா? லஞ்ச் பேக் பண்ணும்போது டிஃபினை காணல, மூடியை காணல, ஸ்பூனை காண, கிளாஸை காணும், வாட்டர் பாட்டிலை காணுன்னு. என் வீட்டில் தினம் அப்படி நடக்கும். 2 நேரமும் நடக்கும், 3 நேரமும் நடக்கும். எல்லார் வீட்டில் நடக்கும், இல்லை என் வீட்டில் மட்டும் நடக்கா சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஒரு vlogல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாக்கிரதை, பத்திரமா இருங்க. லவ் யூ. சாரி, இன்றைக்கி பிறந்த நாள், திரும்ப நாள் கொண்டாடுவோம். அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கிச்சன் நிற்கிறேன், அதை வேர்த்து வடியுது. சரிங்களா? டட்டா பை, லவ் யூ. எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இனி சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற உறவுக்கு நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.